வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பூசாரிப்பட்டி கிராமத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயான இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 22 வயதான ராஜேஷ் என்பவருக்கும் 21 வயதான சங்கீதா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 9 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. வாழ்வின் வசந்த காலத்தை தொடங்க வேண்டிய வயதில் ஒரு இளம் தாய் இத்தகைய விபரீத முடிவை எடுத்திருப்பது பலரை வேதனையில் ஆழ்த்திருக்கு. சம்பவம் நடந்த அன்று ராஜேஷ் தனது வாழ்வாதாரமான சலூன் கடைக்கு வேலைக்கு சென்றிருக்காரு. வீட்டில் சங்கீதா மற்றும் அவரது மாமியார் மட்டுமே இருந்தும் இருக்காங்க. அப்போது குழந்தை நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்த நிலையில மாமியார் சங்கீதாவை அழைப்பதற்காக அவரது அறைக்கு சென்றிருக்காங்க. அங்கு சங்கீதா தூக்கில் தொங்கிய நிலையில இருப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவருடைய மாமியார். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் அவரை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த துயர சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமா அல்லது குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருது. மேலும் சங்கீதாவிற்கு திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆவதால் சட்ட விதிமுறைகளின்படி குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி சங்கீதாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் நேரில் விசாரணை நடத்தியும் வராங்க. வாழ்க்கையில் சவால்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவது இயல்பானதுதான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பால் விட்டு கொடுத்தும் செல்லும் போது மட்டுமே மன வாழ்க்கை இனிமையாக அமையும். எத்தகைய கடினமான சூழலிலும் தவறான முடிவுகளை தேடிச் செல்லாமல் முதிர்ச்சியுடன் பிரச்சனைகளை கையாள்வதே சிறந்தது. தாயை இழந்து அந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகியிருக்கு. இது போன்ற துயரங்கள் இனி நிகழாமல் இருக்க சமூக விழிப்புணர்வோடு இருப்பது அவசியமாகிறது. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.